எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு சின்ன வில்லேஜ் இந்த வந்த ஒரு ஸ்மால் பாய். ஆஃப்டர் கேஜிஎஃப் யூ ஹாவ் கிவன் தட் மச் லவ், ஒரு ரெக்கக்னைசேஷன். ஆஃப்டர் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ காட் ஆன் ஃபில்ம் லைக் உக்ரம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே என்ன வேலைக்கு கூட ஒரு அவுட் சைடில் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட நாம மூவில நிற்க வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இது கர்நாடகா மட்டும் இல்லை, கேரளாவில் கூட எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, இங்கே கூட பிஜிஎம்னு கொண்டாடுறதுக்கு மனசு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ எஸ்பெஷலி எவ்ரி படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஐ மீன் ஃபோக்கஸிங் ஆன் இன் யூடியூப் ரிவ்யூவர்ஸ், எஸ்பெஷலி கேரளா. இப்போ இங்கோட ரிவ்யூஸ் யார் பண்ணுவார்? ஏன்னா இங்கே வந்து டெக்னீஷியன் அப்படின்னா எல்லாரும் கை காமிச்சது வந்து கேரளா. எந்த ஆங்கிள் இருந்தால் கூட, ஈவன் சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், எந்த ஆங்கிள் கூட தே வில் பாயிண்ட் அவுட் த இன் ஸ்டோரி டெல்லிங் ஆல்சோ எவ்ரிபடி அப்ரிஷியேட்டிங் கேரளா. இங்கே வந்து நம்ம ஒர்க் பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, ஸோ நம்ம உலகமே வேணும்னா நம்ம ஜெயிச்சலாம். ஸோ அந்த டைம் கேஜிஎஃப் 1 வரும்போது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஓகே ஸோ லாட் ஆஃப் ஃபேன்ஸ் பில்ட் ஆகிட்டார் அப்படின்னு. ஸோ நான் அந்த ஆங்கிள் இல்லை. ஸோ எனக்கு தோணுது ஒன்றுதான், உள்ளே இருந்தது பிரசாந்த் சார்லேருந்து நான் கற்றுக்கிட்டது ஒரே மேட்டர் தான், வெதர் இட் இஸ் எ பிக் மூவி ஆர் ஸ்மால் மூவி, யூ ஹேவ் டு டூ யுவர் பெஸ்ட். ஸோ அது அந்த படத்தில் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்டர் 2 சலார், எவ்ரி டைம் யூ ஆர் அப்ரிஷியேட்டட் மை ஒர்க். ஸோ எனக்கு இன்னும் தெரியும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ ஐ எம் த டேப், வாட்டர் எங்கேருந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அது வாட்டர் எப்படி வந்துட்டே இருக்குன்னு பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், பிகாஸ் ஆஃப் த டைரக்டர், தே ஹாவ் கிவன் த ஸ்பேஸ். அவளோட லிபர்ட்டி இல்லைன்னா நம்ம கிட்ட ஒன்றுமே பண்ணுறது சான்ஸ் இல்லை. எக்ஸாம்பிள், ஒரு ஆண்ட் கிட்ட கூட ஒரு டேலண்ட் இருக்கும், அது நேஷனல் ஜியோகிராஃபி அவளை வந்து ஜூம் போட்டு அந்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஆண்ட் கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னு. தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டைரக்டர் ஹூ சோசன் மீ. ஸோ அவர் செலக்ட் பண்ணலாம், ஆனால் மேபி இந்த ரவி பஸ்ரூர் இங்கே இருக்கிற சான்ஸே இல்லை. ஸோ ஒரு எஜுகேஷனே இல்லாத ஆளை கூட என்ன வேணுமோ சாதிக்கலாம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் டில் டேட் ஒரு 5 to 6 இன்டர்நேஷனல் கம்பெனி கொலாபரேட்டர் இருக்கு. எனக்கு ஒன்றுமே இங்கிலீஷ் தெரியல, ஆனால் அவர்கிட்ட போயிட்டே இருக்கு. இது எதுக்கு சொல்லிட்டே இருக்கேன்னா, எல்லா இடத்துல வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காரு.